நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி பேசின பேச்சு, அதாவது தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. தங்கம் வாங்குறதுல என்ன பிரச்சனை, அதனால தேச நலன் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படின்ற கேள்விக்கு பதில் பார்க்க போனா அமெரிக்கா வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போர் பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு, பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடிக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா அடிக்குது. இப்படி அடிக்கும் போது எண்ணெய் வளங்கள் இங்க வரதுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஹார்மூஸ் நீரிணைய மூடி வச்சிருக்கு ஈரான். அந்த இடத்துல நிறைய கப்பல்கள் தேங்கி போயிருக்கு. உலகம் முழுக்க கச்சா எண்ணெயை சப்ளை பண்ணக்கூடியதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது ஈரான். அப்படி ஈரான் அவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கும் போது அங்க தாக்குதல் நடக்கும்போது எல்லாருக்கும் என்ன கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஈரான் தன்னுடைய கண்ட்ரோல்ல ஹார்முஸ் நீரிணையை வச்சிருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எளிமையா எண்ணெய் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு. இந்த எண்ணெய் பற்றாக்குறையால கச்சா எண்ணெயோட விலை $100 மேல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு இடத்துல அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் பெரிய சிக்கலா தான் இருக்கு. வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இப்ப அமெரிக்கா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்போ தங்கத்தை அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டாலர்ஸை நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுல பயன்படுத்தலாம். தங்கத்தை வாங்குறத குறைக்கும் போது தான் இது நடக்கும். அதிகமா டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்கி இங்க விற்கும் போது கச்சா எண்ணெயில பெரிய பஞ்சம் ஏற்படும். அப்படி கச்சா எண்ணெயில பிரச்சனை ஏற்படும் போது பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரிக்கும், பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு அதிகமாகும். ஏற்கனவே ஒரு பக்கம் கேஸ் சிலிண்டருடைய பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. கமர்ஷியல் சிலிண்டரோட விலைகள் ஏற்றப்பட்டுச்சு. இன்னமும் விறகடுப்புல சமைக்கக்கூடிய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில கேஸ் பிரச்சனையும் தாண்டி ஒருவேளை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரமே முடங்கி போயிடும். நம்ம அவ்வளோ பேருடைய இயல்பு வாழ்க்கையும் முடங்கி போயிடும். இந்த பெட்ரோல் டீசலினுடைய விலையை குறைக்காம கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொன்னா கச்சா எண்ணெய் நமக்கு ரெகுலரா கிடைச்சிக்கிட்டு இருக்கணும். இது வரைக்கும் இருந்த நம்ம கிட்ட இருந்த பேரல்கள் எண்ணெய் எல்லாமே தீர்ந்துகிட்டே வருது. இன்னும் பிரச்சனை முழுசா முடியல. இந்த உலக போர்னால இந்தியா பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி இந்த வேர்டை சொல்லியிருக்காரு, தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. தங்கம் வாங்குற காசை டாலரை பயன்படுத்தி பெட்ரோல் டீசல் வாங்க முடியும், கச்சா எண்ணெய் வாங்க முடியும் அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது இந்த தேவையற்ற டிராவல் தவிர்க்கப்படும். இன்னொன்று, டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் செய்யாதீங்க, அதே போல வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்யாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்திய பொருளாதாரத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அது சரிவை நோக்கி சென்றுடாம பாதுகாக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும்போது நம்ம வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வெளியே போகிறது, இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிறது, அங்கே கேஸோட பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்னா ஒரு பெரிய இடத்த சூஸ் பண்ணுறது, அங்கே தேவையான கேஸ் சப்ளைவை கொண்டு வர்றது, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்படின்னு நிறைய விஷயங்கள் பிரச்சனையில் போய் முடியும். இப்போ ஹார்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீர்ந்தாலும் கூட உடனடியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் நம்மளை சேராது. ஏன்னா அங்கே ஏற்கனவே நிறைய கப்பல்கள் தேங்கி போயிருக்கு. டிராஃபிக்கை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கப்பல் எண்ணெய்களை சரி பண்ணி நமக்கு அனுப்ப முடியும். இப்போ வேற எந்த கண்ட்ரிலேருந்து நம்மளால ஆயில் வாங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்மகிட்ட கையிருப்பில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை வச்சு தான் இப்போ கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை. தங்கம் வாங்க வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதே போல டெஸ்டினேஷன் வெட்டிங் வேண்டாம். இன்னொன்று, வெளிநாட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணாம, வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி பண்ணாம இருங்க அப்படின்ற விஷயங்கள். இந்த மொத்த விஷயங்களையும் நம்ம இனிமே கவனமா கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயம். கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்தபோதே எவ்வளோ தவிப்புக்கு ஆளானோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பல இடங்கள்ல வெளியில தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஹோட்டல்ஸ் மூடப்பட்டிருந்துச்சு, ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை இந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைவாகும் பட்சத்தில், பெட்ரோல் டீசல் குறையக்கூடிய பட்சத்தில் இயல்பு வாழ்க்கை முழுவதுமாக பாதிக்கப்பட்டுவிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் பிரதமர் மோடி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.